அவன் எந்தவித பாதுகாப்பும் இல்லாம எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாம திடீரென்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,62,000 கனஅடி நேற்றைக்கு முன்தினம் இரவு 2 மணி அளவிலே தண்ணீர் திறந்து விட்ட காரணத்தினால அந்த தென்பண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள், விழுப்புரம் நகர மக்கள், கடலூர் நகர மக்கள் கடுமையாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடும் கண்டனத்துக்குரியது. இந்த அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு இந்த தென்பண்ணை ஆற்று கரையோர இருக்கின்ற மக்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த வெள்ள நீர் வடிவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது ஒவ்வொரு முறையும் புயல் வருகின்ற பொழுது ஆளுகின்ற கட்சியினுடைய அரசாங்கம் புயலுக்கு தேவையான நிவாரணத் தொகையை மத்திய அரசிடம் கோருவது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த அரசும் இன்றைக்கு பெஞ்சல் புயலால் கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா விழுப்புரம் நகரம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் நகரம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், டெல்டா மாவட்டம், இந்த பகுதியெல்லாம் கடுமையாக பாதிக்கிறது. இதெல்லாம் கணக்கிட்டு உரிய முறையிலே மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெறுவதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் மக்கள் தூங்க முடியாத நிலைமை இருந்தது மழைக்காலங்கள்ல. இப்ப திமுக ஆட்சியில் நிம்மதியா இருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதை எப்படி பாக்குறீங்கன்னா? இப்ப நீங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, சேலம் மாநகர மக்கள் இரவுல தூங்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் இரவுல தூங்குனீங்களா? மழை வெள்ளத்துல எப்ப நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி போகணும் அச்சத்துல தானே படுத்து தூங்கி உறங்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்துல நிலவி கொண்டிருக்கின்றது. 2 நாளைக்கு முந்தி சென்னையில் பார்வையிட்ட முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டாரு. இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் கனமழையால் வெள்ளத்தால் தூக்கத்தை தொலைந்த ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொன்னாரு. அதே திருப்பி நாங்க கேட்கிறோம். இந்த விடியா திமுக முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால விழுப்புரம், கடலூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் இந்த வெள்ள நீரால் இரவு முழுவதும் தூங்காமல் தூக்கத்தை தொலைத்த அரசு திமுக அரசு. திருவண்ணாமலையில் இருக்கிற மலையில அத ஓர பகுதியில் குடியிருந்து வசித்து வந்திருக்கிறாங்க. அதில் 7 பேர் அங்க மலையில் இருக்கின்ற மண் சரிவால் இந்த பாறையில் உருண்டு வந்து அவர் வீட்டு மேல் கூரை மேல் அந்த பாறை விழுந்து அவர்களை நசுக்கி அதோடு மண் சரிவும் ஏற்பட்டு அந்த மண் சரிவால் பாறையால் பாதிக்கப்பட்டு 7 பேர் இறந்திருக்கின்றார்கள். உண்மையிலே வருத்தம் அளிக்கின்றது.